அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதத்தில் ஒரு பெரிய பின்னடைவை நம்ம சந்திச்சிருந்தோம். இந்த பின்னடைவிலிருந்து மீண்டு நம்ம ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியலும் இல்லாத, எந்த ஒரு கொள்கை தத்துவமும் இல்லாத, எந்த ஒரு அரசியல் நிலைப்பாடும் இல்லாத வெறும் சினிமா முகம் தன்னோட முகத்தை வச்சு பிராண்ட் பண்ணி சமூக ஊடகங்கள் மூலியமாக மக்கள் அனைவருமே போய் சேர்ந்து இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டில் கடந்த 15 வருஷமாக அரசியல் பண்ண நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய கொள்கை, மிகப்பெரிய தத்துவம், மிகப்பெரிய அரசியல் நிலைப்பாடு பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் மேடைதோறும் பேசி அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வு வச்சிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியோட கருத்தியல் மிகப்பெரிய கருத்தியல், ஆக சிறந்த கருத்தியல். தமிழ்நாட்டோட அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வு நாம் தமிழர் கட்சியோட தமிழ் தேசிய கருத்தியல் அரியணை ஏறுவதில் மட்டும்தான் இருக்குங்கிறது இங்கே அரசியல் தெரிஞ்ச அத்தனை ஞானிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். அப்படி இருந்தும் நம்ம அந்த கருத்தியல் ஆட்சி அதிகாரத்துக்கு போகலைன்னா அதற்கான காரணம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊடகமான சமூக ஊடகத்தை நாம் தமிழர் கட்சி சரியான முறையில் பயன்படுத்தலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நாம் அதை சரியான முறையில் பயன்படுத்தி நம்மளோட கருத்தியலை பிராண்ட் செய்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தோம்னா நம்மளோட வெற்றியை இனி யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா அந்த முகத்துக்கு பிராண்டிங் பண்ணுறதுக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் தேவைப்பட்டாங்க. ஆனால் நமக்கு இருக்குது கருத்தியலை பிராண்ட் செய்கிறதுக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் தேவையில்லை. அந்த கருத்தியலை பின்பற்றக்கூடிய தொண்டர்கள் 20 லட்சம் பேர் இருக்கும். இந்த 20 லட்சம் பேர் மக்கள் மத்தியில் நம்ம கூட கருத்தியலை கொண்டு போய் சேர்த்தாலே நம்ம கருத்தியல் மக்கள் மனதை மிக எளிதாக நம்ம வெல்ல முடியும்.